So guys, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபோட்டோ வந்துட்டு Snapseed அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி 3 ஸ்டெப்ல எப்படி பக்காவா எடிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த 3 ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். இதில் ஒரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக பண்ணணும், ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு பெர்ஃபெக்டாக இருக்காது. வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயிலாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி Snapseed அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரைட் சைடில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் செகண்ட் உள்ள கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே செகண்டாக ஒரு லேயர் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூ ரீட்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ரெஷ் ஐக்கான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டமில் இன்வெர்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்துட்டு ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல உள்ள கலர் மட்டும் பக்காவாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக்கில் வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பு ஸோ திரும்ப அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ டபுள் எக்ஸ்போசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இமேஜ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஒரு கலர் பேனல் இமேஜ் வந்து நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஸோ சென்டரில் உள்ள ஸ்டைல் ஐக்கான் கிளிக் பண்ணி டார்க்கன் அப்படின்ற எஃபெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு டிக்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி வியூ ரீட்ஸ் போயிட்டு ஸோ அதே மாதிரி டபுள் எக்ஸ்போசரில் சின்ன ஏரோ கிளிக் பண்ணி ப்ரெஷ் ஐக்கான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஏரோ வந்துட்டு 0ல் செட் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல உள்ள கலரை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோக்கு வந்துட்டு செட் ஆகிற மாதிரி ஸோ கிளாத்தில் உள்ள கலரையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். உங்கள் ஃபோட்டோக்கு வந்துட்டு தேவை அப்படின்னா கிளாத்தில் உள்ள கலரையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு ஸோ ஹேரில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏரோ பார்த்தீங்கன்னா 50ல் வந்து செட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேர் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பக்காவாக ஸ்கின் கலர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ கீழே உள்ள டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திரும்பவும் பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி டபுள் எக்ஸ்போசர் போயிட்டு ஸோ இமேஜ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஸோ ஸ்டைலை கிளிக் பண்ணி ஆட் அப்படின்ற எஃபெக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டு இந்த ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ ஃபோட்டோக்கு வந்துட்டு செட் ஆகிற மாதிரி ஸோ எப்படி செட் பண்ண நீட்டாக இருக்குமோ ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு பக்காவாக செட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோட்டோ அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோட்டோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மேலே போயிட்டு ஒயிட் பேலன்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் இருக்கும், ஸோ கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ -9ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ டெம்பரேச்சர் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஸோ கீழே உள்ள டிக்கை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே உள்ள லேயர் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு வியூ ரீட்ஸ் போயிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸில் உள்ள சின்ன ஏரோ கிளிக் பண்ணி ப்ரெஷ் ஐக்கான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் ஐக்கான் கிளிக் பண்ணி ஏரோ வந்துட்டு 0ல் செட் பண்ணிட்டு ஸோ ஸ்கின் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் வந்துட்டு பக்காவாக ரிமூவ் பண்ணிட்டு டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எடிட்டிங் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் கம்பேரிசன் பாருங்கள். ஸோ உங்களோட ஃபோட்டோவும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து எடிட் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.